ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நான் எதுக்கு பிஎல் லவ்ல போட மாட்டேங்கன்னா, நான் இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் சேனலும் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் பிஎல் நிறைய போட முடியல. வாரத்துக்கு ஏதாட்டும் 2 சீரியல் மட்டும் எடுத்து போடலான்னு பார்க்குறேன். எதுக்கு இப்படி பண்ணுறேன்னா, நான் பிஎல் சேனல் வச்சிருக்கிறது என்னோட சொந்தக்காரங்களுக்கு யாருக்குமே தெரியாது. என்னோட ஹஸ்பண்டுக்கு மட்டும் தான் தெரியும். அது மட்டும் இல்லாம, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிஎல் சேனல் ஆரம்பிச்சும், நான் காசு வாங்குறது என்னோட சொந்தக்காரங்களுக்கும் யாருக்குமே சொல்ல முடியாததுனால, ஸ்ட்ரெயிட் சேனலும் ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப இந்த காசு வருதுன்னு நான் எல்லார்கிட்டயுமே சொல்லலாம்ல. அதனால தான். ஆனா பிஎல் சேனலையும் என்னால விட்டுட்டு போக முடியல. ஏன்னா இந்த பிஎல் சேனல்ல எனக்காகவே நெறைய பேர் நெறைய கமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் "அக்கா எப்படி போடுவீங்க?" அப்பலாம் நெறைய பேர் கேட்பீங்க. அதனாலேயே தான் நான் இப்போ மறுபடியும் பிஎல் சேனல் தொறந்துருக்கேன். போன சேனல் நான் வச்சிருந்தேன்ல, அது அப்படியே காப்பிரைட் குடுத்து தூக்கிட்டாங்கம்மா. அது எதனாலனா, ஏதோ கத்தி, கடப்பாரை அந்த மாரி தெரியாம போட்டிருப்பேன்னு நெனைக்கிறேன். அந்த மாரி இருந்துச்சுன்னா பிஎல் சேனல்ல எந்த சேனலா இருந்தாலும் தூக்கிருவாங்களாம். இந்த ரூல்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியாதுல்ல. இப்போ தானே புதுசா வந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓஷியன்ஸ் லவ்ல எபிசோட் 2 பார்க்கலாமா? எபிசோட் ஸ்டார்ட்டிங்லே நம்ம ஹெங் எங்க போறான்னா, ஏற்கனவே ஒரு அண்ணனும் தங்கச்சியும் பார் நடத்திட்டு வந்திருக்காங்கல்ல, அந்த பாருக்கு தான் போறான். ஹெங் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, "டேய் மச்சான் உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரே நாள்ல 2 பேர் லவ் பண்றாங்கன்னு" சொல்லிட்டு அந்த கதை எல்லாத்தையுமே சொல்றான். உடனே அந்த பொண்ணு ஃப்ரெண்டு சொல்றா, "டேய் மச்சான் உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் 2 பசங்க உன்னை காதலிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு" சொல்ல, உடனே அந்த பொண்ணோட அண்ணன் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "டேய் மச்சான் பேசாம நீ அந்த மோவையும் காதலிச்சிருடா. ஏன்னா மோ தான் தைரியமா வந்து உனக்கு உதட்டுல வர முத்தம் கொடுத்துருக்கான்னு கிண்டல் பண்ணிட்டே இருக்க." ஹெங் அவங்க 2 பேட்டையும், "அடிங்க உங்ககிட்ட நான் என்ன கேட்க வந்தேன்? நீங்க என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க? நானா வந்து உங்ககிட்ட நான் யாரை காதலிக்கணும் ஏதாட்டும் அட்வைஸ் பண்ணுங்கன்னு கேட்க வந்தேனா? அதெல்லாம் கிடையாது. நான் ஒரு குழப்பமா இருக்கேன்." "ஓ அப்படியா? அப்படி என்ன குழப்பமா இருக்கேன்னு?" ஃப்ரெண்டு கேட்க, உடனே ஹெங் சொல்றான், "அதுவா, நேத்து அவன் கட்டி பிடிச்சி எனக்கு முத்தம் கொடுத்தான்ல, இன்னைக்கு காலையில என்ன பண்ணான் தெரியுமான்னு" சொல்லிட்டு ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதாவது காலையில எந்திரிச்சு நம்ம ஹெங் கிச்சனுக்குள்ள போறான். கிச்சனுக்குள்ள போய் மோமோ கிட்ட நேத்து நடந்ததை பத்தி ஏதாட்டும் கேட்கலான்னு போக, இங்க மோமோக்கு ஒரே பதட்டமா இருக்கு. அச்சச்சோ நேத்து நைட்டு நடந்தது கேட்டுருவானோன்னு சொல்லிட்டு நம்ம ஹெங் கிட்ட ஏதாட்டும் பேசி சமாளிக்கலான்னு சொல்லிட்டு, "ஹெங் மழை வர மாரி இருக்குல்லன்னு" சொல்ல, நம்ம ஹெங்கும் "ஆமா ஆமான்னு" சொல்லிட்டே இருக்கான். அதுக்கப்புறம், "இல்ல இல்ல நான் உன்கிட்ட வேற ஏதோன்னு பேச வந்தேன். நேத்து நைட்டு வந்து" அப்படின்னு சொல்றதுக்குள்ள நம்ம மோமோ என்ன பண்றான்னா, ஒரு சாப்பாடு செஞ்சு, "இங்க பாரு ஹெங் உனக்காக சாப்பாடு செஞ்சிருக்கேன்னு" சொல்லிட்டு வைக்கவும், இந்த ஹெங் பையன் சாப்பாட பார்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே மறந்துட்டான். சாப்பாடு நான் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது மறுபடியும் ஞாபகம் வருது. நான் சாப்பாட பத்தி கேட்க வரலையேன்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம மோமோ கிட்ட, "மோமோ உன்கிட்ட ஒண்ணு கேட்க வந்தேன்" அப்படின்னு சொல்றதுக்குள்ளே நம்ம மோமோக்கு ரொம்ப பதட்டமாயிட்டு. மோமோ ஹெங் கிட்ட, "அச்சச்சோ ஆஃபீஸுக்கு டைம் ஆயிட்டு நான் போயிட்டு வரேன்னு" சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடிட்டான். நம்ம ஹெங்குக்கு ஒரு மாரி இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம ஹெங் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்ல, உடனே பையன் ஃப்ரெண்ட் சொல்றான், "டேய் மச்சான் அந்த மோமோவை நம்பாத, உன்கிட்ட சும்மா விளாண்டுருக்கான்னு" சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, "இல்ல இல்ல ஹெங் என் அண்ணன் சொல்றதெல்லாம் நம்பாத. உண்மையாவே மோமோ உன்னை காதலிக்கிறான்னு நினைக்கிறேன். அதனால தான் நேத்து முத்தம் கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாம காலையில ஏன் அவன் உன்கிட்ட இப்படி நடந்திருக்கான்னா, ஒருவேளை வெட்கப்படுறான்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீ ஏதாட்டும் பிடிக்கலன்னு சொல்லிருவியோன்னு பயப்படுறான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இங்க அண்ணன் சொல்றான், "இல்ல இல்ல நான் சொல்றது தான் கரெக்ட். உண்மையாவே அந்த மோமோ விளையாடுறான். அவன் விளையாட்டுக்கு தான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு முத்தம் கொடுத்துருக்கான்னு" சொல்லிட்டே இருக்க, அதுக்கு அந்த பொண்ணு, "நான் சொல்றது தான் கரெக்ட். மோமோ உண்மையாவே காதலிக்கிறான்னு" சொல்லிட்டு 2 பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. உடனே அண்ணன்காரன் சொல்றான், "சரி சரி நீ நம்ப மாட்டீங்கல்ல, நான் வேணா பெட்டு கட்டுவோமான்னு" சொல்லிட்டு, இப்போ அண்ணன்காரன் ரூ. 100 கட்ட அந்த பொண்ணு ரூ. 200 கட்டுது. அதுக்கப்புறம் ரூ. 300 400ன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பெட்டுக்கு மேல பெட்டு கட்டிட்டே இருக்க, இங்க ஹெங்கு தான், "அடப்பாவீங்களா என்னோட லைஃப் உங்களுக்கு பெட்டு கட்டி விளையாடுற நிலைமைக்கு ஆயிட்டான்னு" சொல்லிட்டு கத்தி, "டேய் நிறுத்துங்கடா, முதல்ல எனக்கு ஏதாவது சொல்லிட்டு நீங்க பெட்டு கட்டுங்கன்னு" சொல்ல, இருந்தாலும் இவங்க 2 பேருமே நம்ம ஹெங்க கண்டுக்கிடவே மாட்டிக்காங்க. "ச்சே போடா நீ வேற நடுவுல நின்னுக்கிட்டுன்னு" சொல்லிட்டு மறுபடியும் அண்ணன்கார பெட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டான். ரூ. 100 200ன்னு. இதே மாதிரி தங்கச்சிக்காரையும் பெட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹெங்குக்கு, "அட போங்கடா, உங்களையும் ஒரு மனுஷனா நம்பி வந்தேன் பாத்தீங்களா, எனக்கு வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹெங் வீட்டுக்கு போயாச்சு. அடுத்த நாள் காலையில ஹெங் ஆஃபீஸ்க்கு போய் பாஸை பார்க்க போயிருக்கான். பாஸ் கிட்ட, "பாஸ் என்னை கூப்பிட்டு விட்டீங்களான்னு" கேட்க, பாஸும், "ஆமா ஹனி நான் தான் உன்னை கூப்பிட்டு விட்டேன். இல்ல உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். காலையில இருந்தே சோகமாவே இருக்கியா, அதனால தான் உனக்கு ஏதாட்டும் பிரச்சனையா கேட்கணும்னு நினைச்சேன். சொல்லு ஹனி உனக்கு ஏதாட்டும் பிரச்சனையா?" ஹெங்கும், "ஆமா சார் எனக்கு ஒரு பிரச்சனை தான்."
சார், நீங்க இப்ப என்ன ஹனி தானே கூப்பிட்டீங்க. எதுக்கு ஹனி கூப்பிட்டீங்க? அதுவா? அது லவ்வர்ஸ்குள்ளலாம் ரொம்ப செல்லமா பேர் வச்சுப்பாங்களாமே. அதனால தான் நானும் உனக்கு ஹனின்னு வச்சிருக்கேன். நல்லா இருக்கா? சொல்லு ஹனி நல்லா இருக்கா? சார். நல்லா தான் இருக்கு சார். சூப்பரா இருக்குது. ஆ அப்படி சொல்லு. சரி, சரி. நான் உனக்கு அழகா செல்லமா பேர் வச்சேனா, நீ இப்ப எனக்கு ஒரு செல்லமா பேர் வை பாப்போம். அடப்பாவி! நானா உன்ன வைக்க சொன்னேன். இப்ப என்கிட்ட செல்லமா பேர் கேட்குற. சரி பாஸ், சரி பாஸ். உங்களுக்கு தானே செல்லமா பேர் வச்சுறேன். அது எப்படி வைக்கிறது? ஆ பாஸ். பாஸ் தான் நல்லா இருக்கு சார். இதுதான் உங்களுக்கு செல்லமா அழகா இருக்கு. நான் இனிமே எப்பவுமே பாஸ்னே கூப்பிடுறேன்னு சொல்ல, நம்ம பாஸும் சிரிச்சுக்கிட்டே, சரி, சரி விடு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. அதுவா பாஸ், எனக்கு இப்பலாம் வேலையே இருக்க மாட்டிக்கி. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, பாஸும், ஓ அப்படியா? சரி, சரி. இந்த பிரச்சனைக்கு ஏதாட்டும் முடிவு கட்டுறேன்னு சொல்லும்போதே கரெக்ட்டா அந்த ஆஃபீஸ்க்குள்ள வரான். மோவ பார்த்த நம்ம பாஸ் நேரா மோவ கூப்பிட்டு, இங்க வா, வா. உனக்கு இன்னைக்கு வேலை இருக்குல்ல, பேசாம உன் கூட ஹெங்கையும் கூப்பிட்டு போ. அவன் உனக்கு உதவி பண்ணுவான்னு சொல்ல, நம்ம ஹெங்கும், ரொம்ப நன்றி பாஸ். ஆனா இந்த கூட கோத்து விட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மோவும் ஹெங்கும் வேலைக்கு போயிருக்காங்க. இவங்க 2 பேருமே என்ன வேலை செய்றாங்கன்னா, யாருக்காட்டு ஒரு அழகான வீட பார்த்து கொடுக்கணும். அதாவது புரோக்கர் மாரி. இப்ப அந்த வேலைக்கு தான் போயிருக்காங்க. நம்ம ஹெங் கிட்ட ஏதாட்டும் பேசலாம் அப்படி போக, வந்து, ஹெங் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு சொல்ல, நம்ம ஹெங்கும், நேத்து நடந்த விஷயத்த பத்தி தான் பேசப் போறான். கண்டிப்பா பேசிருவான்னு சொல்லிட்டே இருக்கும்போது, சொல்றான், அங்க பாத்தியா? நம்ம பேச வேண்டிய ஆள் வந்துட்டாங்கன்னு சொல்ல, நம்ம ஹெங்கும், ஆமால்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேர்கிட்டயுமே பேசப் போறான். அதுல ஒருத்தன் பேர் அலோன் போல இருக்கு. ஹெங்குக்கு ஏற்கனவே தெரியும் போல இருக்கு. ஹெங் அந்த பையன பார்த்துட்டு, அலோன் நீயா? நம்ம 2 பேருமே ஸ்கூல்ல ஒண்ணா தானே படிச்சோம். சரி, சரி. நீ தான் வீடு வாங்க வந்திருக்கியா? ஆமா, நான் தான் வீடு வாங்க வந்திருக்கேன். ஓ அப்படியா? சரி, சரி. உன் பக்கத்துல ஒரு பையன் நிக்கானே, அவன் யாரு உன்னோட ஃப்ரெண்டா? இப்பதான் எனக்கு புரியுது. நீயும் உன்னோட ஃப்ரெண்டும் 2 பேருமே தங்குற மாரி ஒரு வீடு பார்க்க வந்திருக்கீங்களா? அதுக்கு அலோன் சொல்றான், இங்க பாரு, என் பக்கத்துல இருக்கிறது ஃப்ரெண்டு கிடையாது. அவன் என்னோட லவ்வர். 5 வருஷமா காதலிச்சுட்டு இருக்கோம். அவனோட பேரு கைட்டோங். அவன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, நம்ம ஹெங்குக்கு இதெல்லாம் நம்பவே முடியல. என்னடா பசங்களும் பசங்களும் காதலிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்க்க, சொல்றான், ஹேங் எவ்வளோ நேரம் தான் இங்கேயே நிக்க போற? வா, வா. இவங்க 2 பேருக்குமே அழகான வீடு பார்த்து கொடுக்கணும்லான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறான். கைட்டோங்க தனியா கூப்பிட்டு போய் கிச்சன் எல்லாம் சுத்தி காட்ட போறான். அதே மாதிரி ஹெங் அலோனை தனியா கூப்பிட்டு போய் பெட்ரூம் எல்லாம் சுத்தி காட்ட போறான். அப்போ ஹெங் அலோன் கிட்ட, டேய் மச்சான், நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன், தப்பா நினைச்சுக்காத. அதாவது நீங்க உண்மையாவே காதலிக்கிறீங்களா? என்னது எனக்கு புரியலையே. அதாவது நீயும் அந்த கைட்டோங்கும் உண்மையாவே காதலிக்கிறீங்களா? ஆமா, நாங்க 2 பேருமே உண்மையா காதலிக்கிறோம். 5 வருஷமா காதலிக்கிறோம். முதல்ல நானும் கைட்டோங்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். 2 பேருமே வாடகை வீட்ல தான் தங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் போக போக எங்களுக்குள்ள காதல் வந்துச்சு. இப்படிதான் நாங்க காதலிக்க ஆரம்பிச்சோம்னு சொல்ல, ஹெங்குக்கு இதெல்லாம் கேட்கும்போதே ஒரு மாரி ஆகுது. ஹெங் சொல்றான், அலோன் உன்னோட காதல் கதையை கேட்கும்போதே எனக்கு ஒரு மாரி ஆகுது. சரி, சரி வா வேலைய பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹெங் அலோனுக்கு வீடெல்லாம் சுத்தி காமிக்கிறான். ஒரு வழியா எல்லாருக்குமே வீடெல்லாம் சுத்தி காமிச்சாச்சு. இப்போ நம்ம ஹெங்கும் மோமோவும் வீடு பிடிச்சிருக்கான்னு கேட்க, முதல்ல அலோன் சொல்றேன், எனக்கு வீடு பிடிச்சிருக்கு. ஆனா வீடு ரொம்ப சின்ன வீடா இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு வந்து ஆபீஸ் வேலை செய்யற மாதிரியே ஒரு வீடு வேணும் கேட்க, கைட்டோங் சொல்றான், ஏய் இந்த வீடுக்கு என்ன குறைச்சல்? இந்த வீடு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாம கிச்சன்ல சூப்பரா இருக்கு. எனக்கு இந்த வீடு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அலோன் சொல்றேன், எது இந்த வீடு பிடிச்சிருக்கா? இந்த வீட்டுல உட்காந்து வேலை பார்க்க முடியுமா? ஆபீஸ்ல உள்ள வேலைலாம் எப்படி பார்க்க முடியும்? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டே வர முடியாதுன்னு சொல்ல, உடனே ஆமா ஆபீஸ் வேலையெல்லாம் எதுக்கு வீட்ல பார்க்கணும்? அதெல்லாம் ஆபீஸ்ல தானே பார்க்கணும்னு சொல்ல, இது எல்லாத்தையுமே கைட்டோம் கேட்டுட்டு, ஆமா ஆமா சொல்றது கரெக்டு தான். ஆபீஸோட வேலை ஆபீஸ்ல தானே செய்யணும். வீட்டுக்கெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்ல, அலோனுக்கு இதெல்லாம் கேட்கும்போது செம கடுப்பாயிட்டு அலோன் கைட்டோங் கிட்ட, ஓ அப்படியா கைட்டோங், அப்போ கிச்சன்ல வேலை செய்யறதுக்கு பேசாம ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டுலாம்ல. அதே மாதிரி வீட்ல தூங்குறதுக்கும் ஹோட்டல்ல பார்த்து தூங்கிக்கலாம்லான்னு கேட்க, இதெல்லாம் கேட்கும்போது கைட்டோங்க்கு செம கடுப்பாயிட்டு, கைட்டோங்கும் அலோனும் 2 பேருமே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. கைட்டோங் சொல்றான், எனக்கு இந்த வீடு தான் வேணும்னு சொல்றான். அலோன் சொல்றான், இல்ல இல்ல எனக்கு இந்த பெரிய வீடு தான் வேணும்னு சொல்றான். 2 பேருமே சண்டை போட்டுட்டே இருக்க, இங்க மோமோக்கும் நம்ம ஹெங்குக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. ஹெங் சொல்றான், இப்ப 2 பேருமே சண்டை நிப்பாட்டுங்க. இப்ப என்ன உங்களுக்கு பெரிய வீடு வேணும், அதே மாதிரி கிச்சனும் நல்லா இருக்கணும். அதே மாதிரி நல்ல வீடா பார்த்து தரோம்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பியாச்சு. இப்போ ஹெங்கும் மோமோவும் ஆபீஸ்ல இருக்காங்க. ஹெங் கிட்ட, ஹெங் நான் உன்கிட்ட ஒண்ணு
சொல்லணும். என்ன சொல்லு சொல்லு. அதுவா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க பாரு நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒரே வேலைய செய்யக்கூடாதுன்னு சொல்ல, அதுக்கு ஹெங் கேட்குறான், "ஏன் மோமோ என்னாச்சு?" அதுவா, நம்ம 2 பேருமே ஒருத்தங்களுக்காண்டி வீடு பார்க்க போனோம்ல, அவங்க புடிக்கிற சண்டைய பார்த்தா நம்ம 2 பேருக்குள்ளேயும் சண்டை வந்துரும் போல இருக்குன்னு பயமா இருக்கு. அதனால தான் நம்ம 2 பேருமே சேர்ந்து மட்டும் வேலையே பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல, அதுக்கு ஹெங்கோ, சரி சரி. இங்க பாரு மோமோ, இத பத்தி தான் என்கிட்ட பேச வந்தியா?" "ஆமா, இத பத்தி தான். வேற எதுவுமே கிடையாது?" இல்லையே, வேற எதுவுமே கிடையாது." "சரி சரி, அப்ப நானே ஆரம்பிக்கிறேன். நேத்து நைட்டு வந்து இங்க பாரு ஹேங், எனக்கு ரொம்ப ரொம்ப தூக்கம் வருதுப்பா. நான் தூங்க போறேன். அப்பா ரொம்ப டயர்டா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு மோமோ தூங்க போக, ஹெங் சொல்றான், "டேய் மோமோ, நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுடா கேளுடான்னு" சொல்ல, நம்ம மோமோ, "அப்பா நான் தூங்கிட்டேன் தூங்கிட்டேன்னு" சொல்லிட்டு கொரட்டை விட்டுட்டே இருக்க, நம்ம ஹெங் சொல்றான், "ஆமா, யாராட்டும் தூங்கிட்டே இருக்கும்போது தூங்கிட்டேன் தூங்கிட்டேன்னு சொல்லுவாங்களா? ஏமாத்திட்டு இருக்கியான்னு" சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஹெங் அவனோட ஆஃபீஸ்ல வேலை பார்ப்பான்ல டென், அவன பார்க்க தான் போறான். அவன்கிட்ட போய் ஏதோன்னு ப்ராஜெக்ட்ட கேட்க போயிருக்கான் போல இருக்கு. அப்போ டென் கேட்குறான், "ஆமா, இன்னைக்கு வீடு பார்க்க போனீங்கல்ல, அந்த வீடு எல்லாருக்கும் புடிச்சிருந்துச்சான்னு" கேட்க, ஹெங் சொல்றான், "அது எப்படி? அது யாருக்குமே பிடிக்கல. அதனால தான் கஷ்டமா இருக்குன்னு" சொல்ல, டென் சொல்றான், "பரவால்ல பரவால்ல விடு. வீடு பார்க்குறது வந்து கல்யாணம் பண்ற மாரி, காதலிக்கிற மாரி. அது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குன்னு" சொல்ல, அதுக்கு நம்ம ஹெங் கேட்குறான், "டேய் மச்சான், உனக்கு காதல பத்தி தெரியுமா?" தெரியுமே." "அப்ப நீ காதலிச்சிருக்கியா?" "இல்ல இல்ல, நான் அவ்வளோலாம் காதலிச்சது கிடையாது. ஆனா காதல பத்தி கொஞ்சம் தெரியும்." "அப்போ சரிப்பா, என்னோட மனசுக்குள்ள இருக்கறத உன்கிட்ட கேட்குறேன். அதுக்கு மட்டும் பதில் சொல்லேன்." "சரி சரி, கேளு பாப்போம்." அது என்னதுன்னா, என்ன வந்து ஒரு பையன் காதலிக்கிறான். நேத்து நைட்டு வந்து எனக்கு முத்தம் குடுத்தான். உடனே, "என்னாச்சு? உன்ன ஒரு பையன் காதலிக்கிறானா? உனக்கு முத்தம் குடுத்தானா?" "இல்ல இல்ல, என்னையா சொன்ன?" "இல்ல இல்ல, என்ன கிடையாது. அதாவது என்னோட ஃப்ரெண்டு ஒரு பையன் காதலிக்கிறான். அவனுக்கு நேத்து நைட்டு முத்தம் குடுத்தான்னு" சொல்ல, டென் சொல்றான், "ஓ அப்படியா? அப்போ உன்ன கிடையாது, உன்னோட ஃப்ரெண்டு." "ஆமாமா, என்னோட ஃப்ரெண்டு. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் காதலிக்கிறான். அதுக்கப்புறம் முத்தம்லாம் குடுக்குறான். ஆனா அடுத்த நாள் பார்த்தா தெரியாத மாரி நடந்துக்கிறான். ஏன்? ஒருவேள அவன் உண்மையாவே காதலிக்கலையா? இல்லன்னா காதலிக்கிற மாரி கிண்டல் பண்ணிட்டு இருக்கானான்னு" கேட்க, உடனே டென் சொல்றான், "அவன் கண்டிப்பா காதலிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு அவன் பயப்படுறான்னு நெனைக்கிறேன். அவனோட காதல் சொன்னா, ஒருவேள உன்னோட ஃப்ரெண்ட் வந்து ஏத்துக்க மாட்டானோ இல்லையோ, அதனால தான் அப்படி இருப்பான்னு" சொல்ல, நம்ம ஹெங்கும், "ஓ அப்படியா?" சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதே சமயம் இங்க மோமோயும் அவனோட ஆஃபீஸ்ல மியான்னு ஒரு பொண்ணு வேலை பார்க்குதுல்ல, அவங்களையும் தான் காமிக்கிறாங்க. 2 பேருமே பார்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம மியா கேட்குறா, "ஆமா மோமோ, எதுக்கு நீ ஒரு மாரி சோகமா இருக்கன்னு?" கேட்க, உடனே மோமோ சொல்றான், "இல்ல இல்ல, ஒண்ணுமே இல்ல." "ஏய் பொய் சொல்லாத. நீ ஏதோன்னு கவலையா இருக்க. என்கிட்ட சொல்லு. நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன்." "ஓ அப்படியா? சரி சரி. இப்ப என்னோட மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் உன்கிட்ட சொல்றேன். என்னதுன்னா, நான் ஒரு பையன காதலிக்கிறேன். நான் ஒரு நாள் சரக்கு அடிச்சுட்டு போதையில இருக்கும்போது அவனுக்கு தெரியாம முத்தம் குடுத்துட்டேன். இப்ப அவன்கிட்ட போய் எப்படி பேசுறது, என்ன பேசுறதுன்னே தெரியல. ஒருவேள அவன் என்ன வெறுத்திருப்பானோ, அவனுக்கு என்ன பிடிக்காம இருக்குமோன்னு" கேட்க, மியா சொல்றா, "இங்க பாரு, அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. முதல்ல நீ அவன்கிட்ட பேசு. உன்னோட மனசுக்குள்ள இருக்கறதெல்லாம் சொல்லு." நான் என்னோட மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் சொல்லிடலாம் தான். ஆனா அவன் ஏதாட்டு தப்பா நினைச்சுப்பானா? முக்கியமா அவன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ஒருவேளை நான் உண்மையாவே என்னோட காதல அவன்கிட்ட சொல்லி அவன் வேண்டான்னு சொல்லிட்டானா, அப்புறம் அவன் எனக்கு ஃப்ரெண்டா கூட இருக்க மாட்டான் தானே! அதனால தான் ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. ஏன் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க? ஒருவேளை அந்த பையனுக்கும் உன் மேல உண்மையாவே காதல் இருந்துச்சுன்னா, அதனால நீ பேசாம உன்னோட காதல அவன்கிட்ட சொல்லிரு. அது ஒண்ணும் தப்பே இல்லன்னு சொல்ல, நம்ம மோமோக்கு தான் என்ன செய்றதுன்னே தெரியல. அப்படியே முழிச்சுட்டே இருக்கான். இப்போ நம்ம ஹெங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டயர்டா வீட்டுக்கு போறான். அங்க நம்ம மோமோ அப்படியே தூங்கிட்டு இருக்க, நம்ம ஹெங் அப்படியே மோமோவ பார்த்துட்டு அவனுக்கு போர்வையெல்லாம் போத்தி விட, நம்ம மோமோ முழிச்சு பார்த்துட்டான். முழிச்சோனே ஹெங் சொல்றான், "மோமோ இல்ல, வெளிய ரொம்ப குளிர் அடிக்குது. அதனால தான் உனக்கு ஜுரம் புடிச்சிடக் கூடாதுன்னு சொல்லிட்டு போர்வையெல்லாம் போத்தி விட்டேன்னு" சொல்ல, மோமோ சொல்றான், "ஹெங், நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்." எனக்கு தெரியும். வேலைய பத்தி தானே பேசப் போற." "இல்ல, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதாவது நேத்து நைட்டு நம்ம கிஸ் பண்ணோம்ல, அத பத்தி பேசணும்." "என்னது? நேத்து நைட்டு கிஸ் பண்ணத பத்தியா? என்ன பேசப் போற?" "அதுவா? அது வந்து சீக்கிரம் சொல்லுடா. என்ன சொல்லப் போற?" "அது வந்து ஒண்ணும் இல்ல. நேத்து நான் கிஸ் பண்ணும்போது நீ ஆன்னு கத்த வேண்டாமா? நான் சும்மா உன்ன கிண்டல் பண்றதுக்காண்டி கிஸ் பண்ணேன். இது கூடயா உனக்கு தெரியாதுன்னு" சொல்ல, இப்போ தான் நம்ம ஹெங்குக்கு எல்லாமே புரியுது. "அச்சச்சோ! நீ என்ன கிண்டல் பண்றதுக்காண்டி தான் கிஸ் குடுத்தியா? நான் கூட உண்மையாவே முத்தம் குடுத்துட்டியோன்னு ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன். அப்போ உண்மையாவே என்ன லவ் பண்ணலையா? என்ன கிண்டல் பண்றதுக்காண்டி தானா?" "ஆமா ஆமா, உன்ன கிண்டல் பண்றதுக்காண்டி தான். இனிமே நான் எப்பலாம் இந்த மாரி பண்றேனோ, அப்ப நீ ஆன்னு கத்தணும். அப்போ தானே கிண்டல் நல்லா இருக்கும்." சரி சரி, எனக்கு நல்லாவே புரிஞ்சுச்சு. நீ இனிமே எப்ப
எப்பலாம் இந்த மாரி கிண்டல் பண்றியோ, நான் அப்ப ஆன்னு கத்தணும். கரெக்ட்டு தானே? சரி, சரி நான் குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெங் ரொம்ப சந்தோஷமா போக, அங்க மோமோக்கு தான் ரொம்ப கவலையா இருக்கு. மோமோ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறான். கடைசியா மோமோ அந்த மியா பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தால்ல, அப்போ மியா பொண்ணு கூட சொல்லியிருப்பா, "இங்க பாரு மோமோ, உன்னோட காதல சொன்னது கரெக்ட்டு தான். ஒருவேள அந்த பையனுக்கும் உன் மேல காதல் இருந்துச்சுன்னா" ச்சே! எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பையனுக்கு இன்னுமே என் மேல காதல் வரல. ஒரு ஃப்ரெண்டா தான் என்ன பார்த்துட்டு இருக்கான். அதனால அந்த ஃப்ரெண்ட கூட நான் இழக்க விரும்பல. நான் கொஞ்ச நாள் மறைச்சு வைக்க போறேன். அப்படியா? ஆனா உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே! நீ லவ் பண்ற பையன்கிட்ட உன்னோட லவ்வ சொல்ல முடியலன்னா, கஷ்டமா தான் இருக்கும். பரவால்ல. கொஞ்ச நாள் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாம் நெனச்சு பார்த்துட்டு நம்ம மோமோ வந்து, "இங்க பாரு ஹெங், நான் எவ்வளோ நாள்னாலும் உனக்காண்டி வெயிட் பண்ணுவேன். உனக்காக மட்டும் தான் வெயிட் பண்ணுவேன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறான். அடுத்த நாள் காலையில ஹெங் மட்டும் தனியா போய் அந்த அலனும், கைட்டோங்கும் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருக்குமே மறுபடியும் ஒரு புது வீடு காமிக்கிறான். அந்த வீடு ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு. கிச்சனும் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு. வேலை செய்ற மாரி ஒரு பெரிய வீடா இருக்கு. நம்ம அலோனுக்கு அந்த வீடு ரொம்ப ரொம்ப புடிச்சு போச்சு. கைட்டோங்குக்கு சுத்தமா புடிக்கல. அலோன் சொல்றான், "எனக்கு இந்த வீடு ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு." கைட்டோங்க்கு, இல்ல எனக்கு இந்த வீடு சுத்தமா புடிக்கல. எனக்கு வேண்டாம்." அலோன் சொல்றான், இல்ல எனக்கு இந்த வீடு தான் வேணும்." கைட்டோங் சொல்றான், "இல்ல எனக்கு இந்த வீடு வேண்டாம்." அப்ப சரி. அப்ப நீ தனியா இருந்துக்கோ. சரி. நான் தனியா இருந்துக்கிறேன். நீ தனியா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒவ்வொரு பக்கம் பிரிஞ்சு போக, இங்க நம்ம ஹெங் பார்த்துட்டே இருக்கான்ல, "என்னடா இங்க நடக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு, சரி. நீங்க தனியா வாழுங்க. உங்க 2 பேருக்குமே தனித்தனியா வீடு பார்த்து தரேன். ஒரு கல்லுல 2 மாங்கா மாரி தனித்தனியா வீடு பார்த்தேன்னா, எனக்கும் நெறைய சம்பளம் கிடைச்ச மாரி இருக்கும்." சரி 2 பேருமே பிரிஞ்சு போங்கன்னு சொல்லிட்டு இவன் கிண்டல் பண்ணிட்டே இருக்க, அதுக்கப்புறம் நெனைக்கிறான், ச்சே என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ஒரு வில்லன் மாரி பேசிட்டு இருக்கேன். அச்சச்சோ! நான் நல்லவன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெங் புலம்பிட்டே போறான். இப்போ ஹெங்கும் மோமோவும் ஆஃபீஸ்ல வச்சு பேசிட்டு இருக்காங்க. மோமோ கேட்குறான், "ஆமா ஹெங், இன்னைக்கு 2 பேருக்கு வீடு பார்த்து குடுக்கன்னு சொன்னேன்ல, எப்படி போச்சு?" "அத ஏன் கேட்குற? அவங்க 2 பேருமே வீடு பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு 2 பேருமே பிரிஞ்சு போயிருவாங்க போல இருக்குன்னு" சொல்ல, மோமோ சிரிச்சுக்கிட்டே, "அவங்க கண்டிப்பா பிரிஞ்சு போக மாட்டாங்க. எனக்கு தெரியும்." "எப்படி சொல்ற?" "அதெல்லாம் எனக்கு தெரியும். என்னதான் சண்டை வந்தாலும் உண்மையா லவ் பண்ணா அவங்க பிரிய மாட்டாங்க. கண்டிப்பா சேருவாங்க. நீ வேணா பாரேன்." "ஓ! அப்படியா? நம்ம 2 பேரும் மாரியான்னு?" நம்ம ஹெங் கேட்க, நம்ம மோமோக்கு ஒண்ணுமே புரியல. "என்ன ஹெங் சொல்ற?" "அதுதான் நம்ம 2 பேருமே என்ன சண்டை வந்தாலும் பிரிய மாட்டோம். ஏன்னா நம்ம 2 பேருமே அவ்ளோ லவ் பண்றோம்லன்னு" சொல்ல, மோமோக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி. என்னடா நம்ம 2 பேருமே காதலிக்கிறோமான்னு சொல்லிட்டு முட்ட முட்டையா முழிச்சுட்டே சந்தோஷமா இருக்க, இங்க நம்ம ஹெங் சொல்றான், "போ மோமோ, நேத்து நீ என்கிட்ட என்ன சொன்ன? நான் வந்து ஐ லவ் யூ சொன்னா கூட நான் கிண்டல் பண்றதா தான் எடுத்துக்கணும். நீ வந்து ஆன்னு கத்தணும்னு சொன்னேல்ல, அதே மாரி தான் நம்ம 2 பேருமே இப்ப லவ் பண்றோம்னு சொன்னேன். நீ ஆன்னு கத்தியிருக்கணும்ல. நான் கிண்டல் பண்றது கூட உனக்கு தெரியல. போ மோமோ. அடுத்த தடவ நான் இந்த மாரி கிண்டல் பண்ணா, நீ ஆன்னு கத்தணும் சரியான்னு" சொல்ல, நம்ம மோமோக்கு இப்பதான் புரியுது. "ஓ! இவ்வளோ நேரம் கிண்டல் பண்ணியா? நான் கூட உண்மை நெனச்சுட்டேன்னு" சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அப்புட்ன்னு பார்த்து இங்க நம்ம ஹெங்குக்கு பாஸ் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்னா, "ஹெங், உன்கிட்ட மட்டும் தனியா பேசணும் போல இருக்கு. ஒரு நிமிஷம் மாடிக்கு வையேன்னு" சொல்ல, நம்ம ஹெங்கும் சரி பாஸ் சொல்லிட்டு இப்போ மோமோ கிட்ட, "மோமோ, பாஸ் என்ன கூப்பிடுறாங்க. தனியா கூப்பிடுறாங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன்னு" சொல்ல, மோமோக்கு தான் செம்ம கடுப்பா இருக்கு. இப்போ நம்ம ஹெங் நேரா பாஸ் கிட்ட போய், "பாஸ் என்ன கூப்பிட்டீங்களா?" "ஆமாமா, நான் தான் உன்ன கூப்பிட்டேன். நான் உனக்காண்டி ஒண்ணு தரணும்னு சொல்லிட்டு ஒண்ணு எடுக்க போறான்." அதுக்குள்ளேயும் நம்ம ஹெங், "பாஸ் என்ன வேலைய விட்டு தூக்க போறீங்களா?" "வேண்டாம் பாஸ், எனக்கு அந்த லெட்டர் வேண்டாம். நான் வேலைய விட்டுலாம் போக மாட்டேன்னு" சொல்ல, உடனே பாஸ் சிரிச்சுக்கிட்டே, "அட போடா! உன்ன போய் வேலைய விட்டு தூக்குவேனா? உனக்காண்டி ஒரு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். அதனால தான். இந்தா சாப்பிட்டு பாருன்னு" சொல்ல, நம்ம ஹெங்கு பயலுக்கு தான் சாப்பாடுனாலே வெறித்தனம் ஆயிருமே. அப்படியே சாப்பாடு கையில வச்சுட்டு, "பாஸ், இது எனக்காகவா கொண்டு வந்தீங்க? சூப்பரா இருக்கு பாஸ். இது நீங்களா செஞ்சீங்க?" "ஆமா, நான் தான் செஞ்சேன். என் கையாலேயே செஞ்சேன்." "உனக்கு புடிச்சிருக்கா ஹனி? நல்லா இருக்கா?" சூப்பரா இருக்கு பாஸ். இந்த சாப்பாடு எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு." "ஓ! சரி. ஆமா, இன்னைக்கு 2 பேருக்கு வீடு பார்த்து குடுக்கணும்னு சொன்னேன்ல, அது என்னாச்சு?" "அத ஏன் கேட்குறீங்க பாஸ்? நான் வீடு பார்த்து குடுக்குறேன்னு சொன்னேன்ல, அந்த 2 பேருமே பிரிஞ்சிருவாங்க போல இருக்கு. ஒரு வீடு பார்க்கறதுக்காண்டி 2 பேருமே எலியும் பூனையுமா சண்டை போட்டுக்கிறாங்க" பாஸ் சொல்ல, உடனே பாஸ் சொல்றான், "ஓ! அப்படியா? சரி. இப்ப நீ என்ன பண்ண போற?" "அதுவா பாஸ், அவங்க 2 பேருமே பிரிஞ்சு போனா பிரிஞ்சு போட்டும். நம்மளுக்கு என்னன்னு" கேட்க, பாஸ் சொல்றாங்க, "என்ன ஹெங் இப்படி சொல்ற? நம்மள நம்பி 2 பேர் வீடு பார்த்து குடுக்கறதுக்காண்டி நம்மகிட்ட வந்தாங்க. அவங்கள எப்படி பிரிச்சு விடுறது? நீ ஏதாட்டும் பண்ணணும்." "ஆமா பாஸ். ஆனா என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே." "ஏன் உனக்கு புரியல? அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து நீ தானே காப்பாத்துன. நல்லா யோசிச்சு பாருன்னு" சொல்ல, ஹெங்குக்கு ஒண்ணுமே புரியல. "அப்படி என்ன பண்ண?" "அதுதான்டா, அந்த சிக்கன் கடைக்காரங்களுக்கு நீ என்ன பண்ண ஞாபகம் இல்லன்னு" சொல்ல, உடனே ஹெங் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறான்.
அதாவது 2 பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்பாவும் பையன் தான். அப்பா சொல்லுவான், "இல்ல, இல்ல எனக்கு இந்த கடை தான் வேணும். இந்த கடை நம்ம பொறந்ததுலருந்தே இந்த கடையில மட்டும் தான் நான் வேலை செய்றேன். இந்த கடைய விட்டு நான் எங்கேயுமே வரமாட்டேன்." அதுக்கு பையன் சொல்றான், "அப்பா இந்த கடைலாம் ரொம்ப பழசா போயிட்டுப்பா." உடனே அப்பா சொல்றான், "ஏன்டா பழசா போயிருச்சு? நீ ஸ்கூல் இந்த காசுல தான் படிச்ச. அதே மாரி நீ காலேஜும் இதுல வர காசுல தான் எல்லாத்தையுமே உன்ன படிக்க வச்சேன். இந்த கடைய போய் இப்படி தப்பா சொல்ற? அது மட்டும் இல்லாம உங்க அம்மா இந்த கடையில தான்டா வந்து வேலை செஞ்சா. கண்டிப்பா இந்த கடையையும் வீட்டையும் விட்டு நான் எங்கேயுமே வரமாட்டேன்னு" சொல்ல, பையன் சொல்றான், "இல்லப்பா இந்த கடையையும் வீட்டையும் இடிச்சிடலாம். வேற வீட்டுக்கு உங்கள கூப்பிட்டு போறேன். ரொம்ப அழகான வீடுப்பா" அப்படின்னு சொல்ல, இது எல்லாத்தையுமே ஹெங் பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். ஹெங் தான் அவங்க 2 பேருக்குமே வீடு பார்த்து குடுக்குறதுக்காண்டி வந்திருப்பான் போல இருக்கு. ஹெங் இப்ப அப்பாகிட்டயும் பையன்கிட்டயும், "இப்ப 2 பேருமே சண்டை பிடிக்காதீங்க. இப்ப என்ன, அப்பாவுக்கு வந்து இந்த வீடே இருக்கட்டும்னு சொல்றாங்க. உங்களுக்கு இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கணும். உங்க அப்பாவ நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படித்தானேன்னு?" கேட்க, பையனும், "ஆமா சார். எங்க அப்பா இந்த சின்ன வீட்லயே இருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க அப்பாவ ஒரு நல்ல வீட்ல வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் போதும்ன்னு" சொல்ல, உடனே ஹெங் சொல்றான், "சரி, சரி. அப்ப என்ன பண்றோம்னா, இந்த கடையும் வீடும் அப்படியே இருக்கட்டும். இதுக்கு மேல வேணா கொஞ்சம் பெருசா வீடு அழகா கட்டிக்கலாம். அப்போ உங்க அப்பாவுக்கும் நல்லா இருக்கும், உனக்கும் நல்லா இருக்கும்ன்னு" சொல்ல, அவங்க அப்பாவும் பையனும், இது நல்ல ஐடியாவே இருக்கேன்னு சொல்லிட்டு சிரிச்சுருவாங்க. இந்த மாரி தான் ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு போச்சு. இப்போ ஹெங் இது எல்லாத்தையுமே நெனச்சு பார்த்துட்டு, "ஆமா பாஸ், நீங்க சொன்னது கரெக்ட்டு தான். நான் இனிமே நீங்க சொன்ன மாரியே செய்யப் போறேன். அதே மாரியே 2 பேரையுமே சேர்த்து வைக்கப் போறேன்னு" சொல்லி பேசிட்டு இருக்க, பாஸ் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, "இங்க பாரு ஹெங், நம்ம அன்னைக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம்ல, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? நல்லா யோசிச்சு பாரு." ஞாபகம் வந்துட்டு சார்" சொல்லிட்டு மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்குள்ள போயிட்டாங்க. அதாவது இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு 2 பேருமே நடந்து வந்துட்டே இருக்காங்க. பாஸ் சொல்றாங்க, "ஹேங் நீ இப்படிலாம் சொல்லியிருக்க கூடாது. இப்ப பாரு அப்பாவும் பையனும் வீட்டுக்கு மேல வீடு தான் கட்டப் போறாங்க. நம்ம கிட்ட இருந்து ஒரு வீடும் வாங்க போறதில்ல. நம்மளுக்கு தானே நஷ்டம்." அதுக்கு நம்ம ஹெங் சொல்றான், "பாஸ் அதனால என்ன பாஸ்? நம்மளுக்கு நஷ்டம் வந்தாலும் பரவால்ல. அவங்களோட சந்தோஷம் தானே முக்கியம். நீங்க தானே சொல்லியிருக்கீங்க, நம்ம கிட்ட வரவங்கலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தானே திரும்பி போணும்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப என்ன பாஸ் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு" சொல்ல, நம்ம பாஸுக்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமால்ல, அப்படி சிரிச்சுட்டே வரும்போது ஒரு திருட்டு பையன் வரான். திருட்டு பையன் நேரா பாஸோட கையில இருக்க பேக்க அப்படியே அப்பிட்டு போகும்போது, பாஸும் கீழ விழுந்துர்றாங்க. பாஸோட கால்ல அடிபட்டுருது. இப்போ பாஸ் கிட்ட ஹெங் போய், "பாஸ் பாஸ் உங்களுக்கு என்னாச்சு? அடிபட்டுருக்கா? என்ன விடுடா, முதல்ல நீ அவன போய் பாருடான்னு" பாஸ் சொல்ல, உடனே ஹெங்கும் அந்த திருடன புடிக்க ஓடி போயிருவான். இப்போ ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சுட்டு ஹெங் சொல்லுவான், "ஆமா பாஸ் ஞாபகம் வந்துட்டு. அந்த திருட்டு பையல நான் தானே புடிச்சேன். ஒரு வழியா உங்க பேக்க எல்லாத்தையுமே காப்பாத்திட்டேன் சார்" அப்படின்னு சொல்ல, நம்ம பாஸ் சொல்றாங்க, "அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? கொஞ்சம் யோசிச்சு பாரு." "அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஞாபகம் இல்லையே சார்." "டேய் அதுதான்டா முக்கியமான விஷயம். நல்லா யோசிச்சு பாரு." "அது வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியல சார். ஞாபகம் இல்ல." "நல்லா யோசிச்சு பாரு. அதுக்கப்புறம் தான் நம்மளோட கதையே ஆரம்பிச்சிருக்கும். அதுதான் மெயினான கதைடா. யோசிச்சு பாருடா." "மெயினான கதையா? முக்கியமான கதையா சார்?" "ஆமாடா." "அப்படி என்ன கதைன்னு" அதுக்கப்புறம் மறுபடியும் குட்டி ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வந்துட்டு, அதாவது நம்ம பாஸுக்கு முட்டியில அடிபட்டுருந்துச்சுல, அதனால ஹெங் தான் பாஸ ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கான். பாஸுக்கு ரொம்ப வலிக்குது போல இருக்கு. ஒரு வழியா நம்ம ஹெங் பாசமா மருந்தெல்லாம் போட்டுட்டு, இந்த ஏதோ ஒண்ணு ஒட்டுவாங்கல்ல, அத எல்லாத்தையுமே ஒட்டியாச்சு. இப்போ பாஸ் அப்படியே ஹெங்க பார்த்துட்டே இருக்க, ஹெங் சொல்றான், "பாஸ் உங்களோட ஷூவ நானே போட்டு விடுறேன்னு" சொல்லிட்டு அழகா கால புடிச்சு ஷூ போட்டு விடுவான். அப்பதான் நம்ம பாஸ் மொதல்ல நம்ம ஹெங்க காதலிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படியே நம்ம பாஸ் ஹெங்க பார்த்துட்டே இருக்க, இப்போ நம்ம ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு போச்சு. பாஸ் என்ன சொல்றாங்கன்னா, "ஹேங் உனக்கு ஒண்ணு தெரியுமா? அன்னைக்கு என்னோட கால புடிச்சு அழகா அந்த ஷூ போட்டு விட்டல்ல, அது போடும்போது எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? இந்த சிண்ட்ரெல்லா கதைலாம் கேள்விப்பட்டிருக்கியா? அவளோட கால அழகா புடிச்சு ஷூ போட்டு பார்ப்பான்ல, அதே மாரியே தோணுச்சு. ஆமா, எனக்கு வந்து உன்ன தான் ரொம்ப புடிச்சிருக்கு. அன்னையிலருந்து உன்ன ரொம்ப ரொம்ப காதலிச்சேன். ஐ லவ் யூ ஹெங்குன்னு" சொல்ல, ஹெங் வந்து, அது வந்து பாஸ்" முட்டை முட்டையா முழிச்சிட்டு இருக்க, பாஸ் சொல்றாங்க, "எனக்கு தெரியும் நீ என்ன சொல்லப் போறேன்னு. ஆனா கொஞ்ச நாள் பொறுத்து சொல்லு. இப்போதைக்கு நான் என்னோட பொண்ணுகிட்ட சொல்லவே இல்ல. என்னோட பொண்ணுகிட்ட நம்ம 2 பேரோட காதல சொல்லணும்ல. அதுக்கப்புறம் தானே எதுவுமே முடிவெடுக்க முடியும்." அதுக்கு ஹெங், "என்னது உங்களோட பொண்ணா? சார் சார் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு" சொல்லிட்டு இருக்கும்போதே, அங்க இருந்து ஒரு குரல். யாருன்னு பார்த்தா நம்ம மோமோ தான். இந்த சீன்ல நான் விழுந்து விழுந்து அ எனக்கு சொல்லும்போதே சிரிப்பா வருது. அவ்வளத்துக்கும் சிரிப்பான ஒரு சீன் தான் இந்த சீன் தான். நல்லா கேளுங்க. செம்ம காமெடியா இருக்கும்.
இப்போ யார் வந்திருக்காங்கன்னா, மோமோ வரானா, மோமோ நேரா கத்தி, "பாஸ் நீங்க செய்றதெல்லாம் தப்பு." அதுக்கு பாஸ், "நான் என்னடா செஞ்சேன்? என்னடா செஞ்சேன்னு?" சொல்லிட்டு கத்திட்டே இருக்க, மோமோ சொல்றான், "ஆமா, நீங்க வந்து ஹெங்குக்கு பிடிக்காததெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஹெங் எதுக்கு தனியா கூப்பிட்டு வந்தீங்க? ஏன் அவன்கிட்ட வேலைய பத்தி பேசுறதுக்கு தான் தனியா கூப்பிட்டு வந்தேன்னு" சொல்ல, உடனே மோமோ சொல்றான், "ஓ! அப்படிங்களா பாஸ்? வேலைய பத்தி பேசுறதுக்கு தனியா தான் கூப்பிட்டு வருவீங்களா? அது மட்டும் இல்லாம அவனுக்கு வேற சாப்பாடு குடுத்துருக்கீங்க. நீங்க சாப்பாடு குடுத்தீங்களா? இல்லையா?" "ஆமாடா நான் குடுத்தேன். சாப்பாடு குடுக்குறதுல என்ன பிரச்சனை வரும்?" உடனே மோமோ, "ஆமா, ஆமா. நீங்க அவனுக்கு பிடிக்காத எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்கீங்க. அவன வந்து ஒரு மாரி நீங்க ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. அவனுக்கு அது பிடிக்குமான்னு கேட்டீங்களா?" உடனே பாஸ், "டேய் இங்க வாடா" அப்படின்னு சொல்ல, நம்ம ஹெங் ஓடி வந்து, "பாஸ், பாஸ் என்னாச்சுன்னு?" கேட்க, அதுக்கு பாஸ் சொல்றான், "டேய் சொல்லுடா, நான் உன்ன கட்டாயப்படுத்துனேனா? அந்த சாப்பாடு சாப்பிடணும்னு உன்ன கட்டாயப்படுத்துனேனா?" "இல்ல பாஸ், இல்ல பாஸ்." "அப்ப என்னடா அவன்கிட்ட சொல்லுடான்னு" சொல்ல, மோமோ சொல்றான், "டேய் நீ எதுக்குடா பொய் சொல்லிட்டு இருக்க? உண்மைய சொல்லு. அவரு டார்ச்சர் குடுக்குறாரா இல்லையா?" இப்போ மோமோ பாஸ பார்த்து, "பாஸ் நீங்க இப்படிலாம் செய்யக்கூடாது. உங்களுக்கே தப்பா தெரியலன்னு" சொல்ல, உடனே பாஸுக்கு செம கடுப்பா இருக்கு. ஹெங்குக்கு தான் ஒரு மாரி நடுங்கிட்டே இருக்கு. ஹெங் நேரா மோமோ கிட்ட, "டேய் என்னடா பண்ற? வாய மூடுடா. அவரு நம்மளோட பாஸ்ன்னு" சொல்ல, மோமோ, "அவரு நம்ம பாஸா இருந்தா என்ன இருந்தா என்ன? அவர் செய்றது தப்பு. அவர இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்." அப்படியே பாஸ பார்த்து, "பாஸ் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க வந்து ஹெங்க காதலிக்கிறீங்கல்ல. காதலிச்சாலும் போட்டி கரெக்ட்டா போடணும். நானும் அவன தான் காதலிக்கிறேன். நீங்களும் அவன தான் காதலிக்கிறீங்க. ஆனா அவனோட மனசுல யார் இருக்காங்கன்னு தெரியாம சும்மா கட்டாயப்படுத்தக் கூடாதுன்னு" சொல்ல, பாஸ் சொல்றான், "இல்ல, இல்ல எனக்கு நல்லாவே தெரியும். ஹெங்கோட மனசுல நான் தான் இருக்கேன்னு" சொல்லிட்டு அவனோட கைய புடிச்சு இழுக்க, இங்க மோமோ சும்மா கிடக்காம, "இல்ல, இல்ல ஹெங் என்ன தான் காதலிக்கிறான்னு" சொல்லிட்டு அவன் கைய இங்க புடிச்சு இழுக்க, இங்க ஹெங்குக்கு ஒண்ணுமே புரியல. ஹெங் நினைக்கிறான், "ஓ! மோமோ வந்து என்கிட்ட விளையாடுறான் போல இருக்கு. கிண்டல் பண்றான் போல இருக்குன்னு" சொல்லிட்டு எப்பவுமே இந்த கிண்டல் பண்ணா சொல்ல சொல்லியிருக்கான்ல, இங்க ஹெங் பையன் நேரா கிட்ட போய், "இங்க பாரு மோ, சொல்லிட்டேன் பாத்தியா? சொல்லிட்டேன், சொல்லிட்டேன்னு 10 தடவ சொல்ல, இங்க நம்ம மோமோ, "டேய் வாய மூடுடா. என்னடா ஊன்னு" அப்படின்னு சொல்ல, அதுக்கு இங்க பாஸ் வந்து, "ஹேய் இங்க வா. அவன்கிட்ட என்ன வேலை? என்கிட்ட வா" அப்படின்னு சொல்ல, உடனே மோமோ, "இல்ல, இல்ல என்கிட்ட தான் வருவான். அவனுக்கு என்னதான் பிடிக்கும்னு" சொல்ல, பாஸ் சும்மா விடுற மாரி இல்ல. "டேய் உனக்கு என்னடா அவன பத்தி தெரியும்? ஹெங்க பத்தி எல்லாமே தெரியும். அவனோட எல்லா நல்ல விஷயமும் எனக்கு தெரியும்னு" சொல்ல, அதுக்கு மோமோ, "ஓ! அப்படியா பாஸ்? உங்களுக்கு வந்து அவன பத்தி 100 நல்ல விஷயம் தெரியுமா? எனக்கு அவன பத்தி 1000 கெட்ட விஷயம் தெரியும். நான் சொல்லவா? சொல்லவான்னு" கேட்க, பாஸ் வந்து, "நீ என்னடா சொல்றது? அவன பத்தி எனக்கு நெறையவே கெட்ட விஷயம் தெரியும். நான் சொல்றேன்டா, அவனோட கெட்ட விஷயத்த எல்லாத்தையுமே நான் புட்டு புட்டு வைக்கேன்டா. எப்ப பார்த்தாலும் இந்த ஹெங் பையன் ஆஃபீஸ்க்கு லேட்டா தான் வருவேன். எனக்கு தெரியுமே, அவன் ஆஃபீஸ்க்கு மட்டும் தான் லேட்டா வரான்னு நெனைக்கிறீங்களா? அவன் நைட்டு ஃபுல்லா உட்காந்து கேம் விளையாடுவான். அதனால தான் காலையில லேட்டா வரான்." "ஓ! அப்படியா? ஆனா அது மட்டும் தான் உனக்கு தெரியும். எனக்கு எல்லாமே தெரியும் தெரியுமா? எப்பவுமே மீட்டிங்ல வந்து இந்த ஹெங் பையன் தூங்கிட்டே இருப்பான்னு" சொல்ல, மோமோ சொல்றான், "உங்களுக்கு அது மட்டும் தானே தெரியும். அவன் மீட்டிங்க்கு லேப்டாப்பே கொண்டு வரமாட்டான். பக்கத்துல உள்ள லேப்டாப் தான் சும்மா வச்சுட்டு கேம் விளையாடுவான்." "ஓ! அதுதான் விஷயமா? இவ்வளலாம் உனக்கு தெரிஞ்சாலும் பத்தாது. நான் சொல்றேன் பாரு. அவன் வீடு பார்க்க வர கஸ்டமர் எல்லாத்தையுமே பேச தெரியாம தொரத்தி விட்டுருவான்." "ஓ! அப்படியா? அது மட்டும் தானே உங்களுக்கு தெரியும். நான் நெறைய சொல்றேன் பாருன்னு" சொல்லிட்டு மோமோ மறுபடியும் சொல்ல வர, இங்க நம்ம ஹெங்குக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க 2 பேரும் நம்மள வச்சு செய்றானுவ மட்டும் தெரியுது. ஆனா இவ்ளோ கேவலப்படுத்திட்டு நம்மள ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டானுங்களேன்னு சொல்லிட்டு, இப்போ ஹெங் 2 பேர்கிட்டயுமே "கொஞ்சம் நிறுத்துங்க, நிறுத்துங்கன்னு" சொல்ல, மோமோவும் பாஸும், "டேய் நீ இவன் யாருடா குறுக்கால அங்கிட்டு போடான்னு" சொல்லிட்டு நேரா நம்ம ஹெங்க தள்ளி விட்டுறாங்க. நம்ம ஹெங் தான் பாம்போல கீழ உட்கார்ந்து கிடக்குறான். இங்க என்னடா நடக்குது? நம்மள பத்தி தான் பேசுறாங்க. நம்மளே தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்க. இங்க பாஸும், மோமோவும் சண்டைய விடுற மாரி இல்ல. பாஸ் சொல்றான், "இங்க பாரு அவன் என்னோட ஆளு." அதுக்கு மோமோ, "இல்ல, இல்ல அவன் என்னோட ஆளு." "இல்ல என்னோட ஆள் தான்டா." "இல்ல, இல்ல என்னோட ஆள் தான்டா. நீ அங்கிட்டு போடா." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சண்டை புடிச்சுட்டே இருக்க, கரெக்ட்டா பாஸுக்கு ஒரு ஃபோன் வருது. அதாவது ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் வருது போல இருக்கு. பாஸ் ஃபோன் வந்தோனே நேரா மோமோட தோள்ல கை போட்டுட்டு, சொல்லுங்க, சொல்லுங்க." "ஓ! மோமோ வேணுமா? கண்டிப்பா அனுப்பி வச்சுர்றேன்னு" சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டு, இப்போ பாஸ் மோமோ கிட்ட, "மோமோ உனக்காண்டி ஒரு வேலை வந்திருக்கு போல இருக்கு. கூப்ட்டுருக்காங்கன்னு" சொல்ல, மோமோ, "அப்படியா பாஸ்? நம்மளுக்கு வேலை தான் முதல்ல முக்கியம். வாங்க, வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு மோமோ பாஸ் தோள் மேல கைய போட்டு போக, பாஸும் மோமோவோட தோள் மேல கைய போட்டு போக, இங்க நம்ம ஹெங்குக்கு தான் ஒண்ணுமே புரியல. ஹெங் பைத்தியம் ஆயிட்டான்னு நெனைக்கிறேன். ஹெங் அப்படியே உட்கார்ந்துட்டு, "பாஸ், மோமோ நீங்க 2 பேருமே சண்டை புடிச்சுட்டே இருங்க." அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் நம்ம ஹெங் யோசிச்சு பார்க்குறான். ஆமா என்ன சண்டை புடிச்சுட்டே இருக்கணுமா? அவங்க தான் சண்டை புடிச்சு போயிட்டாங்களே! நம்மளலாம் ஒரு ஆளாவே மதிக்கலையே! அச்சச்சோ! ஹெங் உனக்கு என்னாச்சு? பைத்தியக்காரனா ஆயிட்டியான்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கான். அப்படியே ரொம்ப காமெடியா போச்சுல்ல? அதுக்கப்புறம் நம்ம மோமோ, ஹெங்கோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பார் நடத்திட்டு இருக்காங்கல்ல, அந்த பார்ல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து ஹெங்கும் அந்த
பார்ல தான் வரான். ஹெங் மோமோ பார்த்து அப்படி மறைச்சிட்டே இருக்கான். இது எல்லாத்தையுமே பார்த்த நம்ம ஹெங்கோட ஃப்ரெண்ட்ஸ், ஆமா உங்க 2 பேருக்குமே என்ன பிரச்சனை? ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்க, மோமோ சொல்றான் அவன்கிட்டயே கேளுன்னு சொல்ல, அதுக்கு ஹெங் என்கிட்ட எதுக்கு கேட்குறீங்க? எல்லாமே மோமோ கிட்ட கேளுன்னு சொல்ல, கடைசியில ஹெங் சொல்றான், மோமோ இன்னைக்கு எல்லாமே உன்னால தான் பிரச்சனை ஆச்சு தெரியுமா? எதுக்காக பாஸ் கிட்ட அப்படி பேசின? உடனே மோமோ சொல்றான், எல்லாமே உனக்காக தான். உனக்கு உதவி பண்றதுக்காண்டி தான் அப்படி சொன்னேன். எனக்கு உதவி பண்ண போறியா? எப்படி? பாஸ் கிட்ட போய் என்ன லவ் பண்றேன்னு சொன்னியே, அதுவா உதவி? இத இப்படிலாம் செஞ்சிருக்க வேண்டாம். எனக்கு தெரியும் பாஸ் வந்து என்ன காதலிக்கிறாங்கன்னு. அதுக்காண்டி இந்த மாதிரிலாம் சொல்றது தப்பு தானேன்னு கேட்க, மோமோ சொல்றான், யார் அப்படி போய் சொன்னா? இங்க பாரு ஹெங், நான் உன்னை தான் காதலிக்கிறேன். ஆமாடா, நான் உன்னை தான் காதலிக்கிறேன். நேத்து நான் போதையில சும்மாலாம் நான் உனக்கு முத்தம் கொடுத்தேன்னு நினைக்காத. உண்மையாவே நான் உன்னை காதலிக்கிறேன். நேத்து நைட்டு சொன்னது எல்லாமே உண்மைதான். எப்பவுமே உன்னை காதலிச்சுட்டே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹெங்குக்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹெங் மோமோ கிட்ட, ஓ இப்பதான் எனக்கு புரியுது. நீ என்னை காதலிக்கிறதுனால தான் என்கிட்ட ஏதோ ஒன்று உனக்கு தேவைப்பட்டிருக்கு. அதனால தான் என்னோட வீட்டுக்கு வந்திருக்க. எனக்காக சமைச்சுலாம் கொடுத்துருக்க. வேணுக்குன்னே தானே கொடுத்துருக்க. இப்போதான் உன்னோட கெட்ட மனசு எனக்கு தெரியுதுன்னு சொல்ல, மோமோக்கு இதெல்லாம் கேட்கும்போது செம கடுப்பாகுது. மோமோ என்ன சொல்றான்னா, ஓ அப்படியா ஹெங், இப்படிதான் என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்கியா? சரி சரி பரவாயில்ல. நீ நினைக்கிறது தான் கரெக்டு. என்னை மன்னிச்சிரு. நான் உன்கிட்ட இருந்து ஏதோ ஒன்று நினச்சி தான் உன்னோட வீட்டுக்கு வந்திருக்கேன். இனிமே அப்படி இருக்க மாட்டேன். உன்னோட வீட்ல இருந்து நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு மோமோ ரொம்ப சோகமா அங்கேருந்து கிளம்பி போக, ஹெங்குக்கு என்ன செய்யறதுனே தெரியல. ஹெங் அவனோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அந்த பொண்ணு ஃப்ரெண்டு கிட்ட, எனக்கு ஒரு பீர் குடுடின்னு கேட்க, உடனே அந்த பொண்ணு, ஓ உனக்கு பீர் வேணுமா? சரி சரி நான் பீர் தரேன்னு சொல்லிட்டு நேரா அவன் கிட்ட போய் அவனோட மண்டையிலே ஒரு 4 அடி அடிச்சுட்டு, போடா லூசு பயலே, உனக்கு வேற பீர் வேற கேடான்னு கேட்க, நம்ம ஹெங்குக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா எதுக்காக இப்ப என்ன அடிச்சேன்னு சொல்ல, அந்த பொண்ணோட பேர் வந்து சி. இது பேர் வித்தியாசமா இருக்குல்ல. அந்த சி பொண்ணு என்ன சொல்றான்னா, ஆமாடா உனக்கு எதுக்கு நான் பீர் தரணும்? அந்த பையனோட மனசை நீ கஷ்டப்படுத்தினியே. ஆமாடா நான் மோமோ பத்தி தான் பேசுறேன். மோமோ கிட்ட எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசின? அவன் என்ன தப்பு பண்ணான்? உடனே ஹெங் சொல்றான், ஏன் அவன் தப்பு பண்ணலையா? என்னோட வீட்டுக்கு வந்து என்னை மயக்கிற மாதிரி நடந்துக்கிட்டது தப்பு தானே? உடனே அந்த பொண்ணு, உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு? அவன் உன்னோட வீட்டுக்கு வந்தானா? இல்லைன்னா நீ அவனை உன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டியா? மறந்துட்டியா என்ன? நீ தான் அவனை உன்னோட வீட்டுக்கு கூப்பிட்ட. அதே மாதிரி நீ தான் அவனை எல்லா வேலையும் உனக்காக செய்ய சொன்ன, சமைக்க சொன்ன, எல்லாமே செஞ்சான்ல. ஆனா லாஸ்ட்ல பழியெல்லாம் அந்த பையன் மேல போட்டுட்டல. நீலாம் ஒரு மனுஷனா? கடைசி முடியும் சன்னியாசியாவே வாழ்ந்து செத்து போயிருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோவப்பட்டு போக, நம்ம ஹெங்குக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஹெங்குக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கால, அந்த பையன் ஃப்ரெண்டு. அந்த பையன் ஃப்ரெண்டு கிட்ட, டேய் மச்சான் நீ நட்டு எனக்கு ஒரு பீர் தாரா. உடனே அந்த ஃப்ரெண்டு வந்து இவன் யாருன்னே தெரியாத மாதிரி, ஆ எனக்கு வேலை வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். ஹெங்குக்கு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹெங் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு போறான். வீட்டில் மோமோ இல்லை. அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜு திறக்கிறான். ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு பாக்ஸில் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கு. என்ன எழுதி வச்சிருக்குன்னா, உனக்கு சாப்பாடு செஞ்சு தான் வச்சிருக்கேன். அதை கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிட்டுரு. சோம்பேறித்தனம் படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோமோ பாசமாக எழுதி வச்சிருப்பான். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹெங்குக்கு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்த நாள் காலையில நம்ம ஹெங் மறுபடியும் வேலைக்கு போறான். அதாவது 2 பேருக்கு வீடு பார்க்க சொல்லியிருப்பான்ல, அந்த வீட்டுக்கு தான் போறான். அங்க அந்த 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, அலோன் கேட்டவங்களோட தோள் மேல கையை போட்டுட்டு, இங்க பாருங்க ஹெங், எங்களுக்கு வந்து நீங்க முதல்ல ஒரு வீடு பார்த்து தந்தீங்கல்ல, அதாவது என்னோட கைட்டோங் கூட ஒரு கிச்சன் பிடிச்சிருக்குன்னு சொன்னால, எங்களுக்கு அந்த வீடு தான் பிடிச்சிருக்கு. அந்த வீடு ஓகேன்னு சொல்ல ஹெங்குக்கு ஷாக்கு. என்ன சொல்றீங்க? எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? உடனே கைட்டோ, நாங்க எப்போ சண்டை போட்டோம்? அது மட்டும் இல்லாம நான் வந்து கிச்சன் அழகா இருக்கணும்னு நினச்சதே, அந்த கிச்சனில் என்னோட அலோனுக்காண்டி நிறைய சாப்பாடு செஞ்சு கொடுக்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன். அலோனே தனியாக இருக்கும்போது அந்த சாப்பாடு செஞ்சு அந்த கிச்சன் வாங்கி என்ன பண்ண போகிறேன்? அதனால தான் நான் சமாதானம் ஆனேன். அதே மாதிரி நம்ம அலோன் சொல்கிறான், ஆமாம் நானும் அப்படிதான். நான் பெரிய ரூம் எதுக்காக ஆசைப்பட்டேன்னா, வீட்டிலே வேலை செஞ்சுட்டு என்னோட கைட்டவங்க கிட்டே பார்த்துக்கலான்னு பார்த்தேன். ஆனால் கைட்டவங்க தனியாக போனதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய ரூம் ஆஃபீஸாக மாதிரி என்னத்துக்கு? எனக்கு ஒன்றும் வேண்டாம். அதனால என்னோட கைட்டோங்க்கு பிடிச்ச ரூமே எனக்கு போதும். அவன் சமைக்கிறத பார்த்துட்டு அவன் கிட்டே இருந்தால் போதும். அதனால தான் இந்த மாதிரி மாறணும்னு சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது ஹெங்குக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஹெங் சந்தோஷத்துல அலோன் கிட்ட, அலோன் நீங்க 2 பேருமே பேசிட்டு இருங்க, எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹெங் சந்தோஷமா அங்க ஓடி போறான். நேரா ஆபீஸ்க்கு போய் மோமோ எங்க மோமோ எங்கன்னு தேடிட்டே இருக்க, மியா பொண்ணு சொல்லுது, மோமோ எதுக்கு தேடுற? அதுவா, நான் மோமோ கிட்ட ஒன்று பேசணும். ஆமா மோமோ எங்க? உடனே மியா பொண்ணு, மோமோ இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரலையே, அவன் லீவு போட்டான்னு சொல்ல, ஹெங்கும், ஓ அப்படியா மோமோ வரலையா, சரி சரி இன்னைக்கு நானும் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டேன்னு பாஸ் கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போக, மியா பொண்ணுக்கு இப்போதான் ஒன்று புரியுது.
ஒருவேளை ஹெங் காதலிக்கிறது இந்த மோமோவா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல குதிச்சிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹெங் இருக்கான்ல, ஓடி போய் நம்ம மோமோ பார்க்க போறான். மோமோ எங்க இருக்கான்னா, ஹெங்கோட வீட்ல எல்லா பொருளையும் எடுத்துட்டு பெட்டிக்குள்ள வச்சுட்டு இருக்கான். கரெக்ட்டா ஹெங் வீட்டுக்குள்ள போய் மோமோ கிட்ட, "மோமோ நீ இங்க என்ன பண்ற? எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு இருக்க." உடனே மோமோ, "ஆமா, உனக்கு தான் இந்த வீட்ல நான் இருக்கிறது பிடிக்கலல்ல, அதனால தான் கிளம்ப போறேன்." அதுக்கு ஹெங், "இங்க பாரு மோமோ, உன்கிட்ட நான் ஒண்ணு சொல்லணும். என்ன மன்னிச்சிரு. நேத்து நான் உன்கிட்ட அப்படி பேசிறக்கூடாது. நான் பேசினது எல்லாமே தப்புதான். உனக்கு ஒண்ணு தெரியுமா மோமோ? இந்த வீட்டுக்கு நீ வரும்போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆமா, இந்த வீட்ல நீ இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதனால என் கூட இந்த வீட்டிலேயே நீயும் இருந்துறேன்னு சொல்லிட்டு அப்படி மறுபடியும் என்ன சொல்றேன்னா, அதுவும் நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இரு. அது போதும்ன்னு சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது மோமோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மோமோ ஒண்ணுமே சொல்லாம இருக்க, மறுபடியும் ஹேங், "மோமோ மோமோ என்ன மன்னிச்சிரு. நான் தெரியாம உன்னை இப்படி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டே இருக்க." உடனே மோமோ ஹெங் கிட்ட கிட்ட போறான். கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட கிட்ட போக நம்ம ஹெங்குக்கு ஒரு மாரி ஆகுது. இப்போ மோமோ ஹெங் கிட்ட போய், "இங்க பாரு ஹெங், நான் உன்னை மன்னிப்பை ஏத்துக்கிறேன். ஆனா உனக்கு ஃப்ரெண்டா இருக்கணும்னு சொன்ன பாத்தியா, அது மட்டும் என்னால முடியாது. ஆமா, என்னால இனிமே எப்பவுமே உன்னை ஒரு ஃப்ரெண்டா பார்க்க முடியாது. எப்பவுமே புரியுதா? அதனால நான் இனிமே உன்னை காதலிக்க தான் போறேன். ஃப்ரெண்டா இல்ல லவ்வரா. அதனால நான் இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு மோமோ கிளம்ப, ஹெங்குக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்படி முட்டை முட்டையா முழிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மோமோவும் ஹெங்கும் ஆஃபீஸ்ல இருக்காங்க. ஹெங் நேரா மோமோ பக்கத்துல உட்காந்துட்டு, "மோமோ மோமோ சாரி, என்னை மன்னிச்சிரு. என்னோட வீட்டுக்கு வாயேன். ப்ளீஸ் ப்ளீஸ் இப்படிலாம் பேசாதன்னு." சொல்ல மோமோ வந்து, "இங்க பாரு ஹெங், நீ என்ன பேசிட்டு இருக்க? இது ஆஃபீஸு. வீட்டு விஷயத்தெல்லாம் ஆஃபீஸ்ல பேசக்கூடாது. உனக்கு தெரியாதான்னு?" சொல்ல ஹெங் சொல்றான், "மோமோ ஏன் இப்படிலாம் பேசுற? என்கிட்ட இருந்த கோவத்தை விட என்னோட வீட்டுக்கு வாயேன்னு கூப்பிட்டுட்டே இருக்க." மோமோ என்ன பண்றான்னா, "ஹெங் உன்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். வீட்டு சாவியை உன்கிட்ட கொடுக்க மறந்துட்டேன் பாத்தியா, இந்த வீட்டு சாவின்னு சொல்லிட்டு ஹெங்கோட கையில கொடுக்க, ஹெங் அந்த வீட்டு சாவியை அப்படி பார்த்துட்டு சோகமா இருக்கான். அப்பன்னு பார்த்து ஒருத்தங்க ஓடி வந்து பாஸ் எல்லாருமே கூப்பிடுறாங்கன்னு சொல்ல, அதுக்கு மோமோ ஹெங் எல்லாருமே உள்ளக்க போறாங்க. ஹெங் மட்டும் அந்த சாவியை பார்த்துட்டு ஒரு மாதிரி சோகமா போயிட்டு இருக்கான். இப்போ ஆஃபீஸ்ல எல்லாருமே சுத்தி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ நியூ இயரும் டென்னும் பேசிட்டு இருக்காங்க. நியூ இயர் 10 கிட்ட கேட்குறான், "ஆமா பாஸ் எதுக்காக நம்மளை கூப்பிட்டு இருக்காங்க? ஒருவேளை வேலையை விட்டு யாராட்டும் தூக்க போறாங்களா? யாரா இருப்பாங்கன்னு கேட்க, அதுக்கு நம்ம 10 சொல்றான், "நீ கவலைப்படாத. ஒருவேளை இந்த ஆஃபீஸ்ல இருந்து ஒருத்தவங்களை தூக்கணும்னா அந்த ஹெங் பையனை தான் தூக்கணும். ஏன்னா அவன் மட்டும் தான் ஆஃபீஸ்ல ஒழுங்கா வேலை செய்ய மாட்டிக்கான்னு." சொல்ல உடனே நியூ இயர், "ஆமா ஆமா அதுவும் கரெக்ட் தான்னு" சொல்லிட்டு ஹெங்கியே கிண்டல் பண்ணிட்டே இருக்க, பாஸ் கரெக்டா அங்க வராங்க. பாஸ் எல்லார்கிட்டயுமே என்ன சொல்றாங்கன்னா, "உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்ல போறேன். எல்லாருமே ஒரு டூருக்கு கூப்பிட்டு போலான்னு இருக்கேன். நீங்க எந்த ஊருக்கு போலான்னு சொல்லுங்கன்னு." சொல்ல எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து இந்த ஹெங் பையன் என்ன பண்றான்னா, கையை தூக்கி, "பாஸ் பாஸ் நான் சொல்றேன்னு" சொல்லிட்டு கையை தூக்குறான். உடனே எல்லாருமே நம்ம ஹெங்க தான் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஹெங் பையன் என்ன சொல்றான் தெரியுமா, "இங்க பாருங்க, நான் டூருக்கு வரணும்னா ஒரே ஒரு விதிமுறை இருக்கு. அது என்னது தெரியுமா? நான் டூருக்கு வந்தா நான் யார் கூட தூங்கணும்னா, இதோ இருக்கானே மோமோ கூட மட்டும் தான் தூங்குவேன். இல்லைன்னா நான் டூருக்கு வரமாட்டேன். ஆமா, நானும் மோமோவும் ஒரே ரூம்குள்ள தான் தூங்குவோம். அதுவும் தனியா தான் தூங்குவோம்னு." சொல்ல மோமோக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இவன் இப்படி பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு முட்டை முட்டையா முழிச்சிட்டு இருக்க. அது மட்டும் இல்ல, இவனை தவிர எல்லாருமே நம்ம ஹெங்க தான் அப்படி முட்டை முட்டையா பார்த்துட்டே இருக்காங்க. பாஸுக்கு தான் ஷாக்கு. இவன் என்னடா பேசுறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க. அப்படி இந்த நாடகத்தை முடிக்கிறாங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப், கமெண்ட், லைக் எல்லாமே கொடுங்க. வாரத்துக்கு கண்டிப்பா 2 நாடகம் தான் போடுவேன். இன்னொரு நாடகம் எப்படியாட்டு போட பார்க்குறேன். ஸ்ட்ரெயிட் சேனல் பேசுறதுனால போட முடியுமான்னு தெரியல. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் இன்னொரு இன்னொரு நாடகம் வேணா சேர்க்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜாப்பனீஸ் எடுத்திருக்க இந்த இன்னொரு சீரியல் போடுறேன்ல, அதான் ரெய்னு. அது எடுத்திருக்கிறதுக்கு பதிலா வேற ஏதாட்டும் பெருசா எடுத்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இது வந்து 10 நிமிஷம் மூவி தானே, அது சீக்கிரமா முடிஞ்சது. அது வேணா இன்னொரு நாள் ஏதாட்டும் புதுசா போட பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்குள்ள அந்த ஜாப்பனீஸ் நாடகம் போட்டுருவேன். தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.